உங்களுடைய பேச்சு கேட்க தான் நாங்கள் காத்துட்ருக்கோம். அண்ட் இன்னொரு ஒரு ரூமர் ஒன்று கிளம்பிட்டு இருக்கு. என்னப்பா இந்த மாதிரி சாமி 3ல நீங்கள் தான் ஹீரோவை நடிக்க போறீங்க, நீங்களே வந்து ஆன்லைனில் ஏதோ பரப்பி விட்டுட்டு இருக்கீங்க. நாங்கள் உண்மையா? கருத்துறை காமராஜரை இங்க வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த இடத்துல இந்த ஸ்டேஜில் கேமராமேன் பெரிய அண்ணன் இல்லாதது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹரிசார் அப்படின்னாலும் பெரிய அண்ணன் கண்டிப்பாக கூடவே இருப்பாங்க. ஸோ நான் என்னோட வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்று ஆடியோ நாயகன் தேவஸ்ரீ பிரசாத் சாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். நாளைக்கு வீடியோ நாயகனுக்கு ரெடியாக இருக்கீங்க, அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் சார். ஏன்னா ஸ்டூடியோவில் 10 நேரம் இருக்காரு, 10 நேரம் ஜிம்மில் இருக்காரு. நான் ஜிம்மில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். டோட்டல் உடம்புக்கு ஒரு ட்ரெயினர் வச்சிருப்பாங்க, ஒரு ஆர்ம்ஸுக்கு ஒரு ட்ரெயினர், ஆர்ம்ஸுக்கு ஒரு ட்ரெயினர் வச்சிருக்காரு. வாழ்த்துக்கள் சார். கண்டிப்பாக நீங்கள் விரைவில் கல்யாணம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு மியூசிக் டேரக்டருக்கு பாடி சப்போர்ட் இருக்கிறது கவிஞர். ஸோ விவேகானந்தனுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். என்ன ஹரிசாரை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். அவருக்கு முதல்ல அந்த ஒரு சின்சியாரிட்டி, ஒரு பாஸ்ட்டு. வீட்டிலேருந்து கிளம்புறப்போவே ஹரிசார் ஷூட்டிங்கான்னு கேட்டாங்க ஒய்ஃபு. இல்லை ஆடியோ ஃபங்க்ஷன், உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. இல்லை ஷூவை மாற்றி போட்டு போகிறீங்க அப்படின்ட்டாங்க. அவ்வளோ அவசர பாட்டத்தில் வந்து இன்னைக்கு வந்து ஹரிசார் இப்போலாம் அந்த ஒய்டு லென்ஸு, ஒய்டு ஷாட்டு, க்ளோஸ் ஷாட்டு இப்படிலாம் பேர் இருக்கு. இப்போ ஹரிசார் ஷாட்டுன்னு பேரே வந்துருச்சு சினிமாவில். முக்கியமான நேரத்தில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க சார். சார் ஹரிசார் ஷாட்டுன்னு வைங்க அப்படின்ட்டு. எப்படின்னா நம்ம இப்போ இங்கே ஆரம்பிச்சு இங்கேருந்து போகிறாங்க, வைக்கிறாங்க, எப்படி இடையில நிற்கிறாங்க, அங்கேருந்து பேசுவாங்க, திருப்பி அங்கேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறாங்க, அங்கேருந்து பேசுவாங்க, அப்படியே போகிறாங்க. ஒரு நாள் அப்படியே டைம் பாஸ் பண்ணுறோம்னா வேற மும்பை போகிறாங்க சார். இப்படிலாம் பேசிட்டே இருப்பாங்க. அது இன்னொரு வருஷம் வச்சுருவோம். இல்லை சார் இருக்கு சார், வேற ஃப்ளைட்டில் போயிடுவோம் சார். ஃப்ளைட் அப்படி மேலே பறக்கிறது இறங்குது சார் மும்பை சார். அடையாள ஹரிசார் சாப்பிட்டு போடுங்க எப்படிங்க, நேரம் மேப்புக்குள்ள போயிருங்க. ஜல்லுன்னு மேப்புக்குள்ள கேமரா போச்சு அந்த மும்பை. அந்த மாதிரி 48 ஃப்ரேம்ஸ் ஃபாஸ்டாக வரும். இந்த வெள்ளிக்கிழமெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஆப்ரேட் பண்ண அவங்க பேசதான் கேட்கும். அப்படியே பறக்க விட்டுருவாங்க. அது போய் ஊரெல்லாம் ரவுண்ட் வச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். ஃபுல்லாக இந்த இடத்த ஆப்ரேட் பண்ணுவாங்க. சார் கட்டில் என்ன வெள்ளிக்கிழமை அங்கேயே நிற்கும். இவன் நோண்டி ஆகாது, ஒன்றும் மூவி ஆகாது. அது திரும்பி பார்க்க வரலாமான்னு ஹரிசாரை பார்த்து எல்லாரும் அவ்வளோ சார்பா அவ்வளோ பஞ்சுவாலிட்டா இருப்பாங்க. டெல்லிக்கு சாரோட படத்தில் எனக்கு ஷூட்டிங்கு எல்லா ஆர்டிஸ்ட்லாம் இருந்தாங்க. விக்ரமன் கூட என்னோட கான்வர்சேஷன் இருந்துச்சு. நானும் டெல்லிக்கு போயிருந்தேன். இங்கதான் இப்படி இருந்தோம். நம்ம ஆட்கள் போய் ஹரிசாரை பற்றி ஜூனியர் ஆர்டிஸ்ட் டியூன் ஆயிருப்பாங்க. டெல்லியில் ஹிந்தி காலத்துல டியூன் ஆயிட்டான், பக்காவா இருக்கான். ஜல்தே ஜனாகே ஹரிசார் ஷூட்டிங் அப்படின்றான். பைக்ல ஜல்லுன்னு போறான், அந்த இடத்துல பறந்து போறேன். அவனுக்கு தெரியுது இந்த ஷூட்டிங்க்கு நம்ம சாப்பிட்டாங்க 6 மணிக்கு இருக்கணும் அப்படின்ட்டு. ஜனாதிபதி மாதிரி ஒரு ஷூட்டிங்கு. அதுக்கு சாதாரண போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி இப்போ நம்ம அறுவாள் எடுத்துட்டு இங்கே ஒரு ஃபைட் ஆக்சிடென்ட் பண்றாந்தாலும் எவ்வளோ கஷ்டம். டப்பாக்கு கொஞ்சம் தப்பா இருக்கும், பயப்படுவோம். ஆனால் ஜனாதிபதி மாதிரி முன்னாடி எவ்வளவு பாதுகாப்பு இருப்பாங்க, எத்தனையோ கண்ணை வச்சு நிற்பாங்க. அதுக்கு மேலே ஒரு ஷார்ட் ஆகல. ஹீரோ சார் கான்வர்சேஷன்ல ஒரு போச்சா கடவுளை விட்டேன்னா கடவுளே சப்பா எனக்கு நைட்டு போன வருமா. அப்படி ஒரு ரிஸ்கான சாப்பிட்டு அந்த ஜனவரி முன்னாடி ஒரு 150 நம்ம ஆட்களை கூட்டிட்டு வந்து 150 கண்ணை வச்சு இறங்கினா எப்படி இருக்கும். அது கண்ணை எடுத்து ரெடின்னு இருக்கும். சாப்பிட்டு ஓகே சார் பறந்துட்டாரு, ரெடி ஓகே வாங்க போகலாம் அப்படின்ட்டு. ஸோ டெல்லியோட கலக்கிட்டாங்க. வழக்கம் போல இந்த படமும் சாமி 1 எப்படி எவ்வளவு பெரிய கிட் ஆச்சோ அதே மாதிரி சாமி 2 பெரிய கிட் ஆகும். சாமி 3 போய் நிக்கணும்னு கண்டிப்பா எல்லாத்துக்குமே உங்களோட சின்சியாரிட்டி தானே. அது வரவங்க அத்தனை நேரமே கத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு நாள் ஒரு நாள் வந்து கூட ஸ்டூடியோல எப்படி இருக்கணும், எவ்வளவு கரெக்டா இருக்கணும், போட்டியில எவ்வளவு கரெக்டா இருக்கணும். அதுக்கப்புறம் எப்படி வந்தாலும் இரு, நீ தொழிலுக்கு வந்தேன்னா காலையில வந்தியா சாயந்தரக்கு இப்படி இரு, நடிச்சு முடிச்சு போகணும், யாரும் கேட்கவே மாட்டேன். அடிக்கடி சார் சொல்ற வார்த்தை ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சார். உங்களோட இந்த இளமை, உங்களோட இந்த பாஸ்ட்
இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஒரு துளி கூட கிடையாது சார். அது ஒரு தெரியும் எனக்கு. கண்டிப்பாங்க சார், வாழ்த்துக்கள் சார். நீங்க அடுத்தடுத்து தொடர்ந்து இன்னும் பெரிய படங்கள் நீங்க எடுத்துட்டே இருக்கீங்க சார். விக்ரம் அண்ணன் கெச்சில பண்ண நடிச்சு 10 படத்துல வரல, 2 சீன் தான் வந்துச்சு. ஆனா எனக்கு தெரியும் முன்னாடி இல்லை அப்படின்னு. சார் வந்து பிரஸ் மீட்டிங் வந்து சொன்னாங்க, அண்ணன் வந்து சொன்னாங்க, நான் நடிச்சு ஓகே அந்த கடைக்கு தேவைப்படல பரவாயில்ல எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா அதை வந்து நம்ம மக்கள் கேட்டப்ப அது கரெக்டா வந்து இல்ல, உண்மைக்கு சூழ்ச்சி இருந்துச்சு, நான் தான் எடுக்க சொன்னேன், அதுக்கு உண்மைக்கு அது என்னோட தப்புதான், அது இந்த இடத்துல நான் சூரியக்கு தோன்று நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னு இந்த பெருந்தன்மையில எனக்கு யாருக்குமே வராதுன்னு ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. ஏங்க தேவையிலேருந்து எடுத்தாச்சு அவ்வளவுதான். அந்த இடத்துல நீங்க இருக்கீங்க, நீங்க சொல்லிட்டு போயிட்டே இருக்கலான்னு. ஆனா ஒரு ஆர்டிஸ்ட மதிச்சு அவங்க மனசு கவலைப்படக்கூடாதுன்னு அவ்வளவு பெரிய வார்த்தை அத்தனை பேர் மத்தியில நீங்க சொன்ன வந்து என்ன சொல்றேன்னு தெரியுதுன்னு. இவ்வளவு பெரிய இடத்துல இருக்கீங்க, உங்களோட எண்ணங்கள் தானே. ஸோ அண்ணன் எண்ணம் போய் வாழ்த்துக்கணும், எண்ணம் போய் வாங்கணும், நீங்க எப்பவுமே நல்லா இருக்கணும்னு. தேவி சார் டெலிகன் சார் சொன்ன மாதிரி சாரு கடமை கலகலப்பான்னு சொல்லுவாங்க. அந்நியர் கடமை கலகலப்பு மட்டும் இல்ல மனமனந்து இருக்கும். ஏன்னா எல்லா வழக்கம் போது அந்த எல்லா சாப்பாடுமே வந்துடும். எப்படி ஒரு சாப்பாடு தட்டு வந்து காக்கான மொக்கிது, அதே மாதிரி அண்ணன் வந்துட்டாலும் எல்லாரும் மொக்க ஆரம்பிச்சிருவோம். ஆட்டோமேட்டிக்கா எல்லா இடத்துல இருந்து வந்துடும். அது சென்னையில இருந்தா வீட்டுல இருந்து வரும், வெளியூர் இருந்து அங்க இருந்து இருக்க என்னென்ன ஸ்பெஷல் எல்லாமே வரும். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. உங்க கையில நாங்க சாப்பிட்டு இருக்கீங்க, சந்தோஷங்க. கீர்த்தி சோசி அன்பு தங்கச்சி, என் அன்பு தங்கச்சிக்கு வாழ்த்துக்கள். நாளுக்கு நாள் பெரிய மெல் அடிக்கிட்டே இருக்கீங்க. இதுல ஒரு சின்ன சின்ன டைலாக்ஸ் வந்து சொல்லுவாங்க, வந்து அண்ணன் சின்ன பஞ்சு போடுங்க, நீங்களா போட்டு நல்லா இருக்குங்க அப்படின்வாங்க. நானா போய் சொல்ற மாதிரி சார்கிட்ட சொல்லுவேன், சார் பிடிச்சிருந்த ஓகேன்றாங்க. அன்பு தங்கச்சிக்கு வாழ்த்துக்கள். ஐஸ்வர்யா ராஜேஷ் நாளுக்கு நாள் அவங்களுக்கு பெரிய பெரிய படங்களை பெரிய பெரிய ஹீரோக்கள் வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இன்னும் மேல் நீங்க பெருசா வளரணும். நம்ம வீட்டு பிள்ளைய நம்ம அளவு பார்க்காம வேற யாரும் அளவு பார்க்க போறது. ஸோ தங்கச்சிக்கு என்னோட வாழ்த்துக்கள். எல்லாத்துக்கும் விமான நச்சிக்கு எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். நிறைய பேர் இருக்காங்க. ரமேஷ் பண்ண எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். செல்வா மாஸ்டர் முன்னாடி ஹீரோவுக்கு மட்டும்தான் அந்த ஃபைட் மாஸ்டர் லிங்க்ல இருப்பாங்க, இப்ப காமெடியனுக்கு இருக்காங்க. வரிசார் படத்துல மட்டும் எல்லா காமெடியும் உள்ள ஃபைட் இருக்கும், உள்ள காமெடிக்குள்ளேயும். அடுத்து சட்டை தவிர்த்து எடுத்துக்கிட்டு இருப்பாங்க ஃபைட் மாஸ்டர். மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர். தினேஷ் மாஸ்டருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன், என்னை ஆட வச்சிருக்காங்க. பாபா பாஸ்கர் மாஸ்டருக்கு என்னை கால வச்சிருக்காங்க. ஸோ மாஸ்டருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். சரி, இங்க வந்திருக்க அத்தனை பேருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அதே மாதிரி அண்ணன் அன்பன், எனக்கு அன்பன் எல்லாத்தையும் அணுகும் ஆசையான்னு சொல்லுவாங்க. அண்ணனுக்கும் சாருக்கும் திருப்பூர் சுப்பிரமணியம் சாருக்கும் ரொம்ப நன்றி. அந்த சினிமாவில் நடக்கிற உட்கார்ந்த இடத்துல பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சினிமாவில் நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்தையுமே ஒரு வீடியோ மூலம் அப்பப்போ பேசி அனுப்புறீங்க. அது நல்ல விஷயமா இருந்தால் உண்மைக்கு எடுத்துக்கிறோம், கெட்ட விஷயம் இல்லை திருத்திக்கிறோம். ஸோ ரொம்ப நன்றிங்க சார். ஸோ இந்த மேடம் எல்லாருமே வணக்கம். இது வந்து இந்த மேடையில் வந்து நான் நிற்கிறது ஒரு பெரிய விஷயம். அது வந்து ஹரி கொடுத்த ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் மாதிரி. ஏன்னா சாமியில தான் நம்ம நடிச்ச அவர் கூட. அதுக்கப்புறம் சாமி ஸ்கோரெல்லாம் நடிக்கிறேன். நடுவில் அவர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. ஏன்னா நானும் ரவிக்குமார் சார்ட்ட ஒர்க் பண்ணுறதுனால அவர் நம்மள மாதிரி தான். அவர் ஸ்பாட்டில் சண்டை போட்டிருப்பாரு, அசங்களை திட்டுவார், நான் சிரிச்சுட்டே இருப்பேன். அசங்கெல்லாம் பார்ப்பாங்க, சிரிக்கிறேன். நான் இது மாதிரி நிறைய திட்டு வாங்கி தானே வந்திருக்கிறேன். இது சாதாரண பழக்கம் தான். ஏன்னா அவர் நல்லது தான் திட்டுவார். ப்ரொடியூசராக ஒரு எண்ணத்தோட இருக்கிற ஒரு டைரக்டர் அவர். அதனால் அவரை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும். அவருக்கு அவர் கத்துனாவே எனக்கு கோவமே சிரிச்சுட்டே இருப்பேன். எனக்கு தெரியும் இவர் எதுக்காக சண்டை போடுறாரு. அது காரணம் வேலை நடக்கணும், அதான் வேற ஒன்றுமே கிடையாது படத்தை. அப்புறம் பிரபு சாருடைய கன்னிராஜ் தான் என்னுடைய முதல் அசிஸ்டன்ட் டைரக்டர்னு பேர் வந்தது. சமீபத்தில் ஐயா அடிக்கதல் சிவாஜி ஒரு கட்டுரை எழுதியிருந்தீங்க, ரொம்ப நெஞ்சை தொடுமாக இருந்துச்சு அந்த வாழ்க்கை. அதே மாதிரி கீர்த்தி சுரேஷ் வந்து சாவித்திரியாவே மாறிட்டாங்க. இப்போ அவங்கள சாவித்திரின்னு சொன்னதான் தெரியுது, கீர்த்தி சுரேஷ்லாம் தெரிய மாட்டேங்குது. பரதாசோட ஒர்க் பண்ணியிருக்கேன், அண்ணாச்சோட ஒர்க் பண்ணேன், ஓய்க்கு சுந்தர், டெல்லி சாரோட நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். எல்லாம் வெங்கடேஷ் கூட நான் சரண் படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஐயா சன் மாஸ்டர் பாஸ்கர் எல்லாருமே நமக்கு தெரிஞ்சு வர்றாரு. இது ரொம்ப சொல்ல வேண்டியது என்னன்னா, சாங்ஸ் இது ஆடியோ ரிலீஸில் வந்து நம்ம டிஎஸ்பி சார் எங்கே ஒரு வரலையா வந்து அவர் ஆடிக்கு போகிறதான் பார்த்தேன். டான்ஸோட ஆடியோ ரிலீஸ் பண்ணிக்கலாம் அவர் தான். ஏன்னா அவர் அதெல்லாம் பண்ணுவார் நல்லா. அதுக்கு அவர் ஆடியே மியூசிக் போட்டதுனால என்னமோ அவர் மியூசிக் எல்லாமே ஆடுறாங்க, அந்த மாதிரி பாடல்கள் போடுறாரு. விவேகா நம்ம டிஆர்எஸ் ஃப்ரெண்டு, அற்புதமான வரிகள்.
எல்லாமே அந்த அதிரூபணிய வரியில் ஒரு வரிகள்லாம் ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. நீ என் பக்கத்துல எனக்கு தலைக்கணம் வரும்ன்ற வார்த்தைகள்லாம் ரொம்ப வித்தியாசமா இருந்தது. அதே மாதிரி மிளகாப்பொடி ஆகட்டும், டர்னக் ஆகட்டும், எல்லாமே மிளகாப்பொடியை சொல்லுங்க. எனக்கு சந்தோஷம் என்னன்னா, சாமி பார்த்தவரெல்லாம் என்ன கேட்கறது வந்து எப்படி மிளகாப்பொடி இருக்குது, இட்லி தொட்டு கலந்துல போடாதான் கேட்பாங்க. அதே டைட்டில் ஒரு சாங் வந்திருக்கு. இன்னும் மிளகாப்பொடியும் கூட டைட்டில் வைக்கலாம். அது நல்ல ஒரு அருமையான டைட்டில் தான் படத்துக்கு. ரொம்ப இந்த படம் வெற்றி அடைய என்னுடைய மனமார்ந்த இறைவனை வேண்டிக்கிறேன். ஏன்னா நிச்சயமா இந்த படம் வாங்க, நீங்க வரணும் ரத்து பண்ணுங்க, வாங்க வாங்க மேலே வாங்க. நீங்க ரொம்ப நாள் ஐயோ நீங்க வாங்க மேலே வாங்க, வந்த படம் தான் பேச முடியும். கூப்பிடுங்க, சாரி கூப்பிடுங்க. Yes, hero of this event, electrifying rock star Devishi Prasad avargal, welcome. Yes, sir. DSP sir, welcome. Nice to see you. Yes, sir. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களுக்கு மாமா வாழ்த்துக்கள். நீங்க பெரிய பெரிய அவார்ட் நடிச்சிருக்கீங்க. இந்த படத்துல திரிஷாவுக்கு போல அவங்க நடிக்கிறாங்க. அது பெரிய விஷயம், சந்தோஷமா இருக்கு கேட்கறதுக்கு. அப்புறம் சியான் விக்ரம் சார் கிட்ட ஒரு மேட்டர் நான் கேட்டேன். என்னை கூப்பிட்டு நடிக்க கூப்பிட்டாங்க சாமி டூ. ஏன் 2003 வந்துச்சு, 2018 எடுக்கிறீங்க, இப்போ சாமி ஸ்கொயர்ன்றீங்களா, அவர் நடிக்கிறார். ஆமா அவர் தான் ஹீரோ. அப்போ பார்த்தா ஷூட்டிங் வந்து அவர் அப்படியே இருக்கிறார். நான் கேட்டேன், சார் உடம்பு மெயின்டைன் பண்ணுறது கூட கருத்து, முடி எல்லாத்தையும் எப்படி மெயின்டைன் பண்ணுறது எங்களுக்கு தெரியவே இல்லை. ரொம்ப ஆச்சரியமா இருந்து பார்க்கறதுக்கு. எனக்கு என்ன கேப்டன், உங்களுக்கு வயசானது கேப்டன்ட்டாங்க. ஏன்பா அப்படின்னு, நீ அவங்க அப்பா கூட ஒர்க் பண்ணாலே கதை சொல்லக்கூடாதா? கதை சொல்ல என்ன கேட்கறேன்னா, என்னையும் பையனா போட்டு சின்ன பையனை கூட்டு வந்திருக்காங்க சாமி கூட, அதான் கேட்டேன். ரியலா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பார்க்கும்போது. நான் அவரே பார்த்துட்டு ஸ்பாட்ல. இப்ப கமலஹாசனுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு வந்து உலகநாயகனுக்கு பிறகு பாடலே ஒரு பாடி கலக்கிறார் இல்லையா கமல் சார். ரொம்ப நாளுக்கு அப்புறம் பாடம் எம்கேடி பியூஷ்னார்ல கமலஹாசனும் நல்லா பாடுவாரு. அதுக்கடுத்து சிஆர் விக்ரம், கீர்த்தி சுரேஷ் இப்படி பாடம் எதிர்பார்க்கவே இல்லைம்மா, சத்தியமா சொல்றேன். ரொம்ப அப்ப உங்க அம்மா ரொம்ப ஃப்ரெண்டு, அதனால சொல்றேன். அவங்களோட வாழ்க்கைகளுக்கு இருக்கும். இது என்னன்னா, அந்த சாங் போட்டீங்களே, அந்த சாங் நீங்க படத்துக்கு போட வேணாம், இவங்க பாடுறத போட்டாலே ஜனங்க பார்த்துட்டு இருப்பாங்க தியேட்டர்ல. அதனால அதையே நீங்க படத்துல போடலாம். அவங்க தனியா ஷூட் பண்ணி அவசியம், அதுவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பாக்குறதுக்கு. ஸோ எல்லா விதத்திலும் இந்த படம் வெற்றி அடைய எனக்கு இறைவன் வேண்டி நன்றி, வணக்கம்.